எது வன்னியர்களுக்கு கலைஞர் நல்லது செஞ்சாரா? வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக. வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக. ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்த்தது யாரு? டாக்டர் கலைஞர். என்னடா அது? சரி, நான் விஷயம் சொல்லலாம் கேட்டுங்க. தமிழ்நாட்டில் அமட்டர் அப்படின்னு சாதி இருக்காங்க, அதாவது நாவிதர் தொழில் செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு கலைஞர் என்ன பண்ணார்? இசைவியலாளர் அப்படின்ற ஒரு பேர் மட்டும் தான் வச்சார். ஒரு படி மேலே போயிட்டு பஸ்ஸில் டிக்கெட் ஃப்ரீ, கொஞ்சம் மற்றவங்கள அவங்க கொஞ்சம் கம்மி, இந்த மாதிரி. அப்புறம் பென்ஷன், இந்த மாதிரி தான் செஞ்சார் அவர். அந்த சமுதாயத்தை அதிகத்துக்கு கொண்டு வரணும், அல்லது ஒரு டாக்டரா கலெக்டரா இந்த மாதிரி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு தரல. அந்த சமுதாயத்துக்கு எம்பிசின்ற ஒரு இடஒதுக்கீடு எழுதுமே கிடச்சிது. வன்னியர்கள், எப்படி சொல்லுங்கள், வன்னியர்கள் 22 பேர் சேர்த்து பல லட்சம் பேர் சிறைக்கு போய் வழக்கு வாங்கி அதுக்கப்புறம் அரசியல் காரணத்துக்காக கலைஞர்கள் எம்பிசி நின்ற இடஒதுக்கீடை ஒதுக்குறார். தானாக முன்னுந்து ஒதுக்கலை, தானாக முன்னுந்து செய்யலை. அப்படி செய்யணும்னு நினச்சிருந்தா காமராஜுக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தது. அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தார், கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், அதுக்கப்புறம் மீண்டும் கலைஞர் வந்தார். அப்போது இதுக்கு முன்னாடி 3 முறையில் இந்த திராவிடத்தை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் சாதியாக இருக்காங்க சொன்னவர்கள் இவங்க செஞ்சுருக்கணும். அதை போராடி பெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள். அதன் பிறகு வழி இல்லாமல் கொடுத்தது. மற்றபடி தன் சொந்த சாதிக்கு நல்லது செய்ய தெரியாத கலைஞர் அவர்கள் வன்னியர் சமுதாயத்துக்கு செஞ்சாரா? அடே குடியாத்த குமாரா!